ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது டைமர் ஜீரோவுக்கு நாம் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, அதாவது 16 பிட் டைமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் டைமர் பற்றி 2 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் பற்றின ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பட் அந்த டைமருக்கு வந்து நம்ம கோடிங் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன். ஸோ நான் டேரெக்டாக கையில் வந்து ப்ரோக்ராமை டேரெக்டாக எழுதி தான் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு எஸ்ஆர்ஆர் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாகவே தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர தான் போகிறேன். ஸோ இனிஷியலாக ஹெடர் ஃபைல் நான் கொடுத்துட்டேன். வாய்ட் மெயின் tmode = 0x01. ஸோ tmode பற்றி ஏற்கனவே தெரியும். அது வந்து டைமர் மோடு ரெஜிஸ்டர். அதாவது என்ன டைமர் வேணும், நம்ம டைமர் 0 யூஸ் பண்ணுறோமா இல்லை டைமர் 1 யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செலெக்ஷன் தான். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைமர் 0வை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமர் 0ல் 1 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறனால அது 16 பிட் டைமர் ஆகுது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைமர் 0ல் நம்ம tmode ரெஜிஸ்டரில் மொத்தம் 4 ரெஜிஸ்டர், அதாவது லோவர் 4 ரெஜிஸ்டர் இருக்கும், அப்பர் 4 பிட் இருக்கும். ஓகே, ஸோ லோவர் 4 பிட் என்ன பர்பஸ்க்காகனா டைமர் 0க்காக ஒதுக்கி இருப்பாங்க. அப்பர் 4 பிட் எதுக்காகனா டைமர் 1க்காக ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இப்போ நான் டைமர் 0, ஸோ M0 அண்ட் M1 இதில் வந்து நம்ம 00 லோட் பண்ணால் அது 13 பிட் டைமர், 01 லோட் பண்ணால் அது 16 பிட் டைமர், 10 லோட் பண்ணால் 8 பிட் டைமர், 11 லோட் பண்ணால் ஸ்ப்ளிட் டைமர். ஸோ நாம் இப்போ 01 அப்படிங்கிற லோட் பண்ணனால அது 16 பிட் டைமராக இருக்க போகுது. ஸோ இந்த 4 பிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, இந்த 4 பிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 0x01 இந்த வேல்யூவை தான் நான் நம்மளோட ப்ரோக்ராமில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா டைமர் லோவில் வந்து நான் 00ங்கிற வேல்யூவை நான் லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது டைமர் ஹையில் பார்த்தீங்கன்னா 00 வேல்யூ லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டைமர் லோங்கிறது ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர், டைமர் ஹைங்கிறது இன்னொரு 8 பிட் ரெஜிஸ்டர். இது ரெண்டுமே சேர்த்தாப்பில் பார்த்துச்சுன்னா டோட்டலாக 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேயா, ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைமர் லோவில் ஒரு 8 பிட் இருக்குது, டைமர் ஹையில் ஒரு 8, டைமர் லோவில் ஒரு 8. அப்போ ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா நம்ம இதை ஒரு 16 பிட் வேல்யூவை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேயா, ஸோ இதை வந்து நம்ம அடுத்தது பார்த்துக்குவோம். அதுக்கு அடுத்ததாக TR0, அதாவது டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய, அது நம்மளோட டிகான் ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, டிகான். இந்த டிகான் ரெஜிஸ்டரில் TR0 அப்படிங்கிற பிட்டை தான் நான் ஆன் பண்ணுறேன். இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா tmode அப்படிங்கிற 8 பிட் ரெஜிஸ்டரையும் நான் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். டைமர் லோ 0ங்கிற 8 பிட் ரெஜிஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். டைமர் ஹை அப்படிங்கிற 8 பிட் ரெஜிஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது என்ன அப்படின்னா டிகான் அப்படிங்கிற 8 பிட் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிட் டைமர் ரன் 0 இதை ஆன் பண்ணுறேன். அதாவது டைமர் 0வை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ டைமர் 0 ஆன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த TL0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த TL0வில் வந்து இப்போ நான் 00 இங்கே லோட் பண்ணியிருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக 01, 02, 03, 04ன்னு இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எது வரைக்கும் அப்படின்னா FF வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். FF ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே டைமர் ஹையில் பார்த்துட்டிங்கன்னா 01 ஆகும். ஏன்னா இங்கே நான் டிஃபால்ட்டாக 00 தான் கொடுத்துருக்கேன். அந்த ரீசனால் டைமர் ஹை வந்து 01 ஆகும். ஒருவேளை நான் டைமர் ஹையில் ஒரு 55 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் 0 வந்து டைமர் லோ 0 வந்து 01, 02, 03 அப் டு FF வந்ததுக்கு அப்புறமா 55க்கு பதிலாக 56 ஆகும். ஓகேயா, நான் இப்போதே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் 00 கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வந்து இது 01 இருக்கும். அதுக்கு அடுத்தது இது 00 தானே. அப்போ 00 வந்து இது மறுபடியும் 01, 02, 03, 04, 05 அப் டு FF வரைக்கும் ஆகும். ஸோ FF ஆனதுக்கப்புறமா இந்த 01ங்கிறது என்ன ஆகும், 02 ஆகும். 02 ஆனதுக்கு அப்புறமா அது மறுபடியும் 01, 02 அந்த மாதிரி போய் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் டைமர் லோவும் FF ஆகும், டைமர் ஹையும் FF ஆகும். ஸோ FFக்கு அடுத்த ஸ்டேஜ், FFக்கு அடுத்த வேல்யூ என்னது, நீங்கள் ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1 FF கேப்ஸில் போட்டுக்கிறேன், FF இந்த FF தான் நான் இங்கே பிரித்து போட்டிருக்கேன். ஓகேயா, ஸோ இது டோட்டலாக 16 பிட்டு, இது 17வது பிட்டு. இங்கேயும் யோசிச்சு பாருங்கள், இது டோட்டலாக 8 பிட் வேல்யூ. 8 பிட் வேல்யூக்கு அடுத்ததாக 00 இந்த FF வந்து 00 போனால்
ஒன்பதாவது பிட் ஆட்டோமேட்டிக்காக 1 ஆகணும். ஓகே, ஸோ இந்த 8 பிட் வேல்யூக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 16வது பிட், இது ஒரு 8, இது ஒரு 8, 16, 17வது பிட் 1. இந்த 1 தான் நம்ம கேரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த கேரி வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான். நான் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம டைமரை ஆன் பண்ண உடனே அது எப்போ நம்ம TR0 = 1ன்னு கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக டைமர் லோவில் இருக்கக்கூடிய வேல்யூ 1 2 3 4 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப் டு டைமர் ஹையில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகிறது வரைக்கும். ஓகே, எஃப்எஃப் அப்படி வந்து ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து இதுவும் எஃப்எஃப் ஆகும், இதுவும் எஃப்எஃப் ஆகும், மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எஃப்எஃப்க்கு அடுத்ததாக வந்து 1 0 0 0 0 இந்த மாதிரி ஆகும். ஓகேயா, இந்த பிட்டை தான் நம்ம செக் பண்ணுறோம். எஃப்எஃப்க்கு அடுத்ததாக ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும், எஃப்க்கு அடுத்த ஆட்டோமேட்டிக்காக 0 தான் வந்திருக்கணும். ஓகே, ஸோ 0. ஸோ 17வது பிட் வந்து நமக்கு கேரி, 17வது பிட்டு கேரி. அந்த கேரியை தான் நாம் ஒரு ஒயில் லாஜிக்கை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த கேரியை நம்ம ஃப்ளாக்னு சொல்லுவோம், கேரி ஃப்ளாக். ஸோ இஃப் டைமர் ஃப்ளாக் 0 = 0. ஸோ டைமர் ஃப்ளாக் 0 இருக்கா, இதுவும் பிட் அட்ரஸபிள் தான். இந்த டிகானில் தான் இதுவும் 1 ஆஃப் த பிட். சரியா, இந்த TF0 வந்து 0 இருக்கா, 0 இருக்கிறது வரைக்கும் அதே கண்டிஷன் தான் ரீட்டைன் ஆகும். ஏன்னா இங்கே நாம் செமிகோலன் போட்டிருக்கோம். செமிகோலன் போட்டனால ஸ்டில் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து TF0 வந்து 1 ஆகுதோ, அதாவது இந்த ஃப்ளாக் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து செட் ஆகுதோ, அப்படி செட் ஆகும்போது இந்த டோட்டல் கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால நான் உடனே டைமரை ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே டைமர் ஆன் பண்ணியிருக்கேன், டைமரை ஸ்டாப் பண்ணுறேன், டைமர் ஃப்ளாகை கிளியர் பண்ணுறேன். ஏன் ஃப்ளாகை கிளியர் பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளாகை கிளியர் பண்ணால் தான் அது பாசிபிள். ஓகே, ஸோ ப்ரோக்ராமை நான் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் டைமர் பற்றின புரிதல். இந்த டைமர் அப்ளிகேஷனை நீங்கள் உங்களோட ரியல் டைம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறீங்கிறது தான் இனி மேற்கொண்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது. உதாரணமாக டைமரை பற்றி தெரியும், எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு 2 செகண்ட் தான் LED ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த டைமர் அப்ளிகேஷனை நம்ம கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு 5 செகண்ட் வேணும், இல்லை எனக்கு 10 மில்லி செகண்ட் வேணும். இந்த டைம் பேஸ்ட் ஆப்ரேஷனுக்கு தான் நமக்கு தேவை இந்த டைமர். அப்போது இந்த டைமரை அந்த மாதிரி அப்ளிகேஷனில் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியது. பட் ஒரு டைமருக்கான கான்செப்டை நம்ம இவ்வளோ தாங்க. ஸோ நான் கம்பைல் பண்ணியாச்சு. நான் இதை வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக டீபக் பண்ண போகிறேன். நேராக டீபக் போயாச்சு. ஸோ டீபக் போன உடனே பெரிஃபரல் டைமர் 0, ஏன்னா நான் டைமர் 0 தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ டைமர் 0 எடுத்தாச்சு. இப்போ இங்கே டிஃபால்ட்டாக 13 பிட் டைமருக்கு இருக்கும். டிகான் 0 இருக்குது, டி மோடு 0 இருக்குது, டைமர் ஹையும் 0 தான், டைமர் லோவும் 0 தான். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டி மோடில் எப்போ 0x01 லோட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக டைமர் வந்து 16 பிட் டைமர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததா டைமர் ஹையும் 0 தான், டைமர் லோவும் 0 தான். ஓகே, ஒருவேளை நீங்கள் இங்கே தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ செட் ஆகும். ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைமரை ஆன் பண்ண போகிறேன். ஸோ டைமரை எப்போ ஆன் பண்ணுறோம், இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது, இனி தான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ டைமரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டேட்டஸ் வந்து ரன் கொடுத்துருச்சு. ஓகேயா, ஆனால் இது வரைக்கும் நமக்கு எந்த ஃப்ளாகுமே செட் ஆகலை. ஸோ டைமர் ஃப்ளாக் வந்து 0 தான் இருக்குது. ஆனால் TL0 பாருங்கள், 0 இருந்தது, டைமரில் வந்து 1 ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு இன்க்ரிமெண்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு வருது, ஆனால் உண்மையாகவே 1 டைமுக்கு தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, பட் நமக்கு இப்படி பட்டனை நம்ம மவுஸை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இட் வில் டேக் எ லாட் ஆஃப் டைம், ரொம்ப டைம் ஆகும். பட் எஃப்எஃப் முடிஞ்ச உடனே டைமர் ஹை வந்து ஒருக்கா ஹை ஆகிறத நான் காமிச்சு தரேன். ஸோ ஏ வந்துடுச்சு, பி வந்துடுச்சு, சிஏ வந்துடுச்சு, டிஏ வந்தாச்சு, இஏ வந்தாச்சு, எஃப் வந்தாச்சு. எஃப்எஃப் ஆகிடுச்சா. எஃப்எஃப்க்கு அடுத்தது பார்த்துங்க, டைமர் லோ வந்து இன்னும் 0 ஆகும், ஆனால் டைமர் ஹையில் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். பார்த்தீங்களா, இங்கே 1 ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக டபுள் டைம்ஸ் தான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு, அது சிமுலேஷனில் எப்படி தெரியுது, பட் ரியலாகவே ஒரு தடவை தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி டைமர் ஹை ஒரு தடவை, டைமர் லோ மல்டிபிள் டைம்ஸ், டைமர் ஹை ஒரு தடவை, டைமர் லோ மல்டிபிள் டைம்ஸ், இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும், இதுவும் எஃப்எஃப் ஆகணும், இதுவும் எஃப்எஃப் ஆகணும். எஃப்எஃப் முடிஞ்ச அடுத்த செகண்டே அடுத்த இன்க்ரிமெண்ட்டுக்கு டைமர் ஃப்ளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். செட் ஆனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேயா, ஸோ இதுதான் நாம் டைமரில் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு இது அப்ளிகேஷன் லெவலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ அதுக்காக தான் நான் இன்னொரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், testing.c. ஸோ testing.c வெயிட்,
உங்களோட புரிதலுக்காக தான் எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இந்த டைமர் ப்ரோக்ராமை வாய்டு மெயினில் வச்சுருக்கேன்ல, அதுக்கு பதிலாக இவ்வளோ ப்ரோக்ராமையும் வாய்டு T0 டிலே அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். பாருங்கள், T0 டிலே, அது டைமர் 0 மோட் 1. ஓகே, மோட் 1னா அது 16 பிட் டைமர். தென் டைமர் லோவில் 00, தென் டைமர் ஹைலே நான் 00 லோட் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஸோ டைமர் ஹைலே நான் 00 லோட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது டைமர் ஆன் பண்ணியிருக்கேன், ஃப்ளாகை செக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது ஃப்ளாக் செட் ஆச்சுன்னா ஃப்ளாகை டைமரை ஸ்டாப் பண்ணி ஃப்ளாகையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம்க்கு வரும். ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான். ஓகே, ரைட். இப்போது மெயின் ப்ரோக்ராம்க்கு வருவோம். ஸோ இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாய்டு மெயின் போகிறேன், ஒரு ஒயில் ஆஃப் 1, அதாவது இன்ஃபைனைட் லூப் வைக்கிறேன். ஓகேயா, இப்போ பாருங்கள், போர்ட் 1ல் 55ங்கிற வேல்யூ லோட் பண்ணுறேன். 55ங்கிற வேல்யூ லோட் பண்ணதுக்கப்புறமா டைமர் பேஸ்டு டிலேயை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக டைமர் ஆன் ஆகுது. எவ்வளோ நேரம் டைமர் ஆன் ஆகிருக்கோன்னா அன்டில் ஃப்ளாக் செட் ஆகிறது வரைக்கும் ஒரு ஃபுல் டைமிங் வந்து, ஏன்னா நம்ம 00 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, கால்குலேட் பண்ணுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அந்த கால்குலேஷனை வந்து நான் இன்னொரு வீடியோவை போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும். இல்லைன்னா இந்த வீடியோவில் லெங்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டைம் வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் 55ங்கிற வேல்யூ போர்ட் 1ல் மூவ் ஆகும். ஸோ எப்போ வந்து ஃப்ளாக் செட் ஆகுதோ அப்போ இந்த சப் ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்து போர்ட் 1 ஏஏ வரும். ஸோ போர்ட் 1ல் ஏஏ வந்த பிறகும் T0 டிலே. ஸோ இந்த T0 டிலே டைமிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த டைம் டிலே ஆகிற வரைக்கும் போர்ட் 1ல் வந்து ஏஏ வந்து மூவ் ஆகிருக்கும். ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம அப்ளிகேஷனில் வந்து டைமரை யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் என் அப்ளிகேஷன். என்னது, பிளிங்கிங் அப்ளிகேஷன் வச்சு, அது டாகிள் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். அந்த டாகிளுக்கு உண்டான டைம் டிலே வந்து நான் டைமரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா, சரி. இப்போது இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம testing.c வந்து நான் ஆட் பண்ணுறேன். testing.c. ஸோ testing.c ஆட் பண்ணியாச்சு, கம்பைல் பண்ணேன். ஸோ 0 வார்னிங் தான் வருது. டேரெக்டாக நான் டீபக் செஷன் போகிறேன். டீபக் செஷன் போயிட்டு நான் போர்ட் 1 பெரிஃபரில் போர்ட் 1 எடுத்துக்கிறேன். போர்ட் 1ல் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்குது, அதாவது டாகிள் ப்ராசஸ் நடக்குது. பட் ஏற்கனவே நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நமக்கு வந்து சிமுலேஷனில் பார்க்குற டாகிளிங் டைமை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் மைக்ரோ கண்ட்ரோலரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டைம் வேரியேஷன் வரும். இப்போ இது டிஃபால்ட்டாக நம்மளோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடில் தான் உண்மையாகவே ஆப்ரேட் ஆகுது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக யோசிக்கணும்னா ஒரிஜினல் டைமிங்கை வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் டவுன்லோட் பண்ண போது தான் பார்த்துக்கலாம். பட் இங்கே வந்து டைம் டிலே வந்து வேரி ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணுறேன், வெளியே வரேன். வெளியே வந்துட்டு டைமர் ஹையில் இன்னும் வேல்யூ கொஞ்சம் பெருசாக கொடுக்குறேனே, ஒரு CA. ஓகே, CA கொடுத்தாச்சுன்னா உண்மையிலே டைம் வந்து குறையவாக்கம் செய்யும். ஓகே, 00 கொடுத்தா டைம் ரொம்ப அதிகம் ஆகும், CA கொடுத்தா குறையும். இப்போ பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரியும். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணுறேன். ரெண்டுக்குமே நான் CAக்கு பதிலாக FF கொடுக்கலாம். FF. ஓகே ஓகே ஸோ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, ஹை வேல்யூ கொடுக்கும்போது டைம் டிலே ரொம்ப அதிகமாக இருக்கும், 00 கொடுக்கும்போது டைம் டிலே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிமுலேஷனில் நம்ம இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டாகிள் ஆகக்கூடிய டைம் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரியல் டைமாக ஒர்க் பண்ணி பாருங்கள். எஃப்எஃப் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம் டிலே கிடைக்குது, 0000 சப்ஸ்டிடியூட் பண்ணால் எவ்வளோ டைம் டிலே கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க்காக ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கேல்குலேஷனும் உங்கள் மைண்டுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டோர் ஆகி நிற்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோ நினைக்கிறேன். இது எதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். மேபி நான் சொன்னதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இருக்கலாம், பட் 99% நான் சொன்னது ஆல்மோஸ்ட் ரைட் தான். ஓகே, இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.